அசைக்கப்படாத நிலையான தன்மை. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாச பாதையில் நாம் நிலையாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கான ரகசியத்தை தாவீது இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பது அவருடைய திட்டத்தையும் நீதியான சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய இலக்காகவும் நோக்காகவும் வைத்திருப்பதை குறிக்கிறது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். அவருடைய சத்தியமே நம்முடைய திசை காட்டி. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பது என்னை ஆளுகை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை குறிக்கிறது. நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் போது கிறிஸ்துவின் கிரியைகளின் வல்லமை நம் வலது பாரிசத்தில் இருந்து நம்மை தாங்குகிறது. நம் போராட்டங்களில் நாம் தனியாக இல்லை. இந்த நிலைப்பாட்டின் விளைவுதான் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தின் சோதனைகள், உபத்திரவங்கள் அல்லது சத்துருவின் தாக்குதல்கள் எதுவும் நம்முடைய அடிப்படை விசுவாசத்தையோ நித்திய நம்பிக்கையையோ அசைக்கவோ அழிக்கவோ முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நம்முடைய இலக்காகவும் பலமாகவும் எப்போதும் வைத்திருப்போம். அப்பொழுது உலகத்தின் எந்த சக்தியாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்.